விஜய் என்ன நம்புறாருன்னா, திமுக கூட இருக்கிற தலைமையில இருக்கிற காவல்துறை நம்மள வந்து கைது செஞ்சிரும். நம்மள வந்து மோசமான கேள்விகள் கேட்டு நம்மள அம்பலப்படுத்தி விடும். நம்ம மீது விசாரணை கேள்விகள் கேட்கும்போது, அந்த கேள்விகளுடைய தரம், அதனுடைய சாராம்சம்லாம் வெளியில போயிடுச்சுன்னா, நமக்கு ஒரு சில சிக்கல் வரும்னு சொல்லிட்டு பயப்படுறாரு. அதே விஜய் என்ன நம்புறாருன்னா, சிபிஐ பாஜக தலைமையில மத்திய அரசு கீழ இருக்கக்கூடிய சிபிஐ, அந்த அரசாங்கத்துக்கு கீழ இருக்கிற சிபிஐ நம்மள நியாயமா நடத்தும். நமக்கு ஆதரவா செயல்படும். நம்மள மெல்லினமா வருடி குடுக்கும். நம்மள கைது செய்யாதுன்னு நம்புறாரு. அப்போ இத அரசியல் ரீதியா, அரசியல்வாதியா தான் அவரு பார்க்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவ்ளோ விஷயம் நடக்கும்போது, முழுசா நடந்தாச்சு முக்காடு எதுக்கு? சொல்ட்டு போங்களேன். ஆமா, பிஜேபியும் நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்கள எதிர்க்கிறதுக்கு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். உங்களுக்கு என்ன கொள்கை டான்ஸ் வேண்டிய கிடக்குது? அதனால தான் நான் நெறைய நேரத்துல சொல்லுவேன். இந்த கொள்கைன்றதே வந்து சொல்லி, சொல்லி மக்கள ஏமாத்துறது. விஜய் எல்லாம் வந்து பாசிசம்லாம் பேசவே கூடாது. பாயாசம் ஒண்டி பேசின்னு போட்டோம். திமுக வந்து உங்களுக்கு வந்து பாயாசம் நீங்க விமர்சனம் பண்ணுங்க. பிஜேபி எல்லாம் விமர்சனம் பண்ற மாரி நடிக்க கூடாது. நீங்க உண்மையிலே நீதியை தான் நம்புறீங்க, விசாரணையை தான் நம்புறீங்கன்னா, இது என்ன இது அந்த ஏட்டையா என்ன விசாரிக்கணும், நான் அவரு கூட தான் போவேன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல டிவி 50ல ஒரு அக்யூஸ்ட் உட்காந்து போவார் வடிவேல. அப்புறம் ஏமாத்திட்டு போயிருவாப்புல. அது மாதிரி இருக்கு. என்னங்க வழக்கு என்ன? தன்மை என்ன? நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? எவ்வளவு பேர் சொன்னீங்க? பர்மிஷன் வாங்குனீங்களா இல்லையா? குடி தண்ணி வச்சீங்களா இல்லையா? தள்ளுமுள்ளாச்சா? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க? உங்களோட சைடு வாதம் என்ன? அவ்வளவுதான். அதிகபட்சமா நான் கைதுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் தான். விஜய் போன்ற ஒரு உச்ச கட்ட நட்சத்திரத்தை வந்து 10 நாளைக்கு மேல எல்லாம் வைக்க முடியாது எந்த கோர்ட்ல. அது வந்து ஏன்னா கேஸ் இஸ் நாட் ப்ரூவன். விசாரணைக்கு எத்தனை நாளுங்க விசாரிப்பேன்னு கேட்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா விஜய் மாதிரி ஒரு ஆளை கைது செய்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம், இல்ல வேற எதனா வர அரசாங்கமே அதை செய்யாது, பண்ண போறதும் கிடையாது. ஆனா இவங்களா பயந்து ஓடி போய் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம தேடவே மாட்டாங்க, அவங்களா போய் ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்குவாங்க. அந்த வகை அது. இப்ப இன்னைக்கு சிபிஐக்கு வழக்கு மாற்றம்னோடனே பெயில் பெட்டிஷனை வித்ட்ரா பண்ணிக்கிறார் புஷி ஆனந்த். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ சிபிஐயும் புஷி ஆனந்த் அவர்களும் தாவேக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தானே நீங்க? அப்ப இந்த ஃப்ரெண்டை நம்புறீங்க. என்ன நம்புறீங்க? சிபிஐ விசாரிதான் எனக்கு வேணாம் பெயில், தமிழக போலீஸ் விசாரிச்சா எனக்கு பெயில் வேணும். அப்ப என்னப்பா அது? இந்த போலீஸ் கைது செய்யாது, அது கிள்ளி முத்தாய் கொடுக்கும். இந்த போலீஸ் லட்டி எடுத்து அடிக்கும், அது எனக்கு வேணாம். அப்படிதான் நான் புரிஞ்சுக்குவேன்.